பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நித்தம் அருளும், பரவசம் நித்தம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த காலை வேளையில சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய விடுதலைகளை, வெற்றிகளை தருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 142ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வேதம்தான் சத்தியம் என்று சொல்லி. ஆகவே சத்திய வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம்தான் சத்தியம். அந்த வேத வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளையும் விடுதலைகளையும் தருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வசனம்தான் சத்தியம். அந்த சத்தியத்தினாலே ஜனங்களை பரிசுத்தமாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் கையில் வைத்திருக்கிற வேதத்தை பரிசுத்த வேதாகமம் என்று நாம் அழைக்கிறோம். ஆகவே அது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் சத்தியம். அந்த சத்தியத்தினாலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த சந்ததியாய் மாற்றுகிறார். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது சத்தியம். அந்த சத்தியமாகிய வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே விடுதலையை, வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுதான் சத்தியம். அவர்தான் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில வேத வசனம் தான் சத்தியம், வேதம் தான் சத்தியம். அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வசனம் இல்லாதபடி, ஆண்டவராகிய இயேசு இல்லாதபடி நாம் ஒருபோதும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய சமூகத்திலே அந்த பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடியது. ஆகவே வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது குறையற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது மாத்திரமல்ல, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லு. வேத வசனங்கள் தான் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஆத்துமா வாழ்வது ஆண்டவருடைய வார்த்தையினாலே. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி, வேதத்தில் உள்ள சாட்சி சத்தியம், பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்திய வேதம் பேதையை ஞானமுள்ளவனாய்,
ஞானியாக மாற்றுகிற வல்லமை உள்ளது. ஆகவே தான் கர்த்தருடைய வேதத்தை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆகவே வேதத்தில் நாம் பிரியப்பட வேண்டும். வேத வசனங்களை பிரியமாய் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே குறைவற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தருகிறார். நம்முடைய பேதமையை மாற்றி நம்மை ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் கருத்தாய் வேதத்தை நாம் கடைபிடிப்போம், தியானிப்போம், இரவும் பகலும் தியானிப்போம். வேத வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடியது. வேத வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கக்கூடியது. வேத வசனத்திலிருந்து தான் நமக்கு ஆலோசனை பலன் கிடைக்கிறது. ஆகவே வசனத்தை கை கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை விடுதலை ஆக்குவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு தான் இங்கே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன். அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை விடுதலை ஆக்குகிறது. சத்திய வேதம் நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில வேதத்தை நாம் முக்கியமாய் கை கொள்ளுவோம், கடைபிடிப்போம், அதன்படி நடப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அநேக விடுதலைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இரவும் பகலும் வேதத்தில் நான் தியானமாயிருப்பேன், அதை நான் பிரியமாய் நேசிப்பேன் என்று நான் ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு நாம் வேதத்தின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே விடுதலையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய பேதமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், நம்முடைய வியாதி பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்திய வேதத்திற்காக நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் ஒரு வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இரவும் பகலும் வேதத்தை நான் நேசித்து தியானிப்பேன், வாசிப்பேன், அதன்படி நடப்பேன் என்று தீர்மானம் எடுத்து பெரிய வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.